ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து மார்கன் படத்தோட ரிவ்யூ தான். ஃப்ரைடே நைட்டு நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். பட் அதுக்கப்புறமா சில வேலைகள் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. அதுவும் இவ்வளோ லேட்டாவாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எஸ், இப்போ தாங்க கிடச்சிது. சரி, ஓகே மக்களே. மார்கன் விஜய் ஆண்டனி அவர் வந்து இந்த த்ரில்லர் அப்படின்ற அந்த விஷயம் ஊழல் நிறைய படம் ஃப்ளாப் ஆச்சுப்பா. அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் இந்த த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது வந்து பாசிட்டிவாக தான் எல்லாராலையும் பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகத்தான் நான் அப்படி ஒரு வீடியோ போட்டேன். சலீம், நான், அதுக்கப்புறமா மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் அந்த ட்வீட்டில் சில வேர்ட்ஸ் வேணால் நான் மிஸ் பண்ணியிருப்பேனே தவிர்த்து நான் சொல்ல வந்த கண்டென்ட்டு இதானுங்க. ஏங்க கோவப்படாதீங்க. ஓகே மக்களே, மார்கன் இதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் எஸ், அவர் மனோஜ் திஷானா அவர் தான். என்னதான் வந்து அவருடைய விஜய் ஆண்டனி சாருடைய ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னால் கூட அவருக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திறமை அப்படின்றது ரைட்டு. திறமையை காட்டுறதுக்கு கூட அவர் இருந்ததுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசலாம். பட் ரியாலிட்டிக்கு வருவோம். என்ன தான் இருந்தாலும் அவர் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகிட்டார். அந்த இன்ட்ரொடக்ஷனை கரெக்டாக கப்புன்னு யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உண்மையிலேயே இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி விஜய் ஆண்டனி சார் சத்தியமாக சொல்கிறேன், நிறைய இடங்களில் அவருடைய ஆக்டிங் அப்படின்றது வந்து பிலோ பார் தான். அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. குறிப்பாக அந்த அவருடைய பொண்ணு இறந்த அந்த சீன்லாம், அவருடைய அழுகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. பட் அந்த த்ரில்லர், அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்றதுக்கு ஆப்டான ஒரு முக பாவனையே இல்லையே, அப்புறம் எப்படிற முக பாவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு என்னமோ அந்த ஒரு மாதிரி இறுக்கமாக அவரால் மட்டும்தான் இதை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ நத்திங் பர்சனலுங்க, ஜஸ்ட் ஆக்டிங் அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவருடைய அந்த ஆக்டிங்கை பற்றி பயங்கரமாக வந்து இவரெல்லாம் எதுக்கு நடிக்கிறாரு, இவரெல்லாம் வந்து ஜஸ்ட் மியூசிக் மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த கதைக்கு அவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணால் போதும், அது பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு, அதில் டவுட்டே கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் பிஜிஎம்மில் மனசை பின்னி பெடல் எடுத்துருக்காருங்க, சூப்பராக இருக்குது. அந்த த்ரில்லர் அந்த ஜானர் அதுக்கு வந்து 100% இல்லை 200% ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாரு நம்ம விஜய் ஆண்டனி என்னும் இசையமைப்பாளர். அப்புறமா இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டரில் நடித்தவங்களும் உண்மையிலேயே சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க காட்டிருக்கிற அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அடியாத்தி உலகமாக நடிகையாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. சூப்பர் கேஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா கண்டிப்பாக படத்துடைய இயக்குனரை பற்றி பேசியே ஆகணும், லியோ ஜான் பால். ஆக்சுவலாக எடிட்டிங்கும் அவர் தான். இந்த எடிட்டிங் பேட்டர்ன் இந்த கதைக்கு இப்படி நான் ஒன்று செட் பண்ணுறேன்ப்பா, எப்படி இருக்குன்னு பாருங்கள் படமாக பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு இல்லையா, தாறுமாறு சூப்பர்பு, அருமையாக அழகாக பண்ணியிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே வந்து என்னென்னா பிசுறு வெளியே தெரியல. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தில் பிசுறு இருக்குது. அதை தாண்டி அந்த பிசுறு எல்லாத்தையுமே வந்து மறைக்கும் விதமாக இந்த படத்தோட எடிட்டிங் வந்து அவ்வளவு சூப்பராக அமைஞ்சதுனால அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த ஓட்டை உடசல்களை நம்மளுக்கு காட்டி கொடுக்கவில்லை அப்படின்றது தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே இது எப்படி இது நடந்துச்சு, இது எப்படிப்பா தண்ணிக்குள்ளே போகிறாராம் அவர், அப்படியே போய் அந்த கொலைகாரன் இருக்கிற வீட்டு வரைக்கும் போகிறாராம் எப்படி அப்படின்ற அந்த கேள்வியே நம்மளுக்கு வரவிடாமல் நம்மளை வந்து அப்படியே அடுத்து என்ன அப்படின்ற அந்த பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போயிடுது. ஸோ அது வந்து உண்மையிலே லியோ ஜான் பால் அவர்களுடைய தனித்திறமை அப்படின்னு நான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் சார், சூப்பர்ப். ஸோ ஓவராலாகவே நான் பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியஸாகவே சில இடங்களில் நமக்கு வந்து அந்த கிரிப்னஸை விட்டு கொஞ்சம் வெளியே போன மாதிரி ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு சில இடங்களில். அதே மாதிரி எதிர்கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. அதாவது அந்த ஸ்பாட்டில், அந்த கொலை நடந்த ஸ்பாட்டில் இருந்தப்போ அங்கே நடந்ததை வந்து தண்ணிக்குள்ளே போய் அவருடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த மெமரி பவரை வச்சு அவர் கண்டுபிடிச்சார், ரைட்டு, அதெல்லாம் ஓகே. இந்த ட்ராயிங் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் ரைட், ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க வீட்டுக்கே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க தான்ப்பா கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த அது வந்து எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்றதுக்கு எனக்கு வந்து என்னுடைய இந்த சிறு மூளைக்கு வந்து எட்டவே இல்லை. அது எப்படி முடியும்?
அவன் தண்ணிக்குள்ளே போய் முங்கியிருக்காரான். அவருடைய அந்த நினைவுகள் மட்டும் போய் அப்படியே அந்த காருக்குள்ளேயே போய் ஏறி உட்காருதான், அப்படியே போகுதான். அப்படின்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஏய் இது உலகமாக ஃப்ராடெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணாமல் இல்லை. ஆனால் அதையும் மறைக்கும் விதமாக இந்த படத்தோடைய எடிட்டிங் பேட்டர்ன் அமைஞ்சது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லரை பார்த்த திருப்தியை நமக்கு கொடுக்குது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மையிலேயே விஜய் அண்ணி அவருடைய அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் அவர் தன்னுடைய தனித்துவத்தை நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அடிக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.5 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.